அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு வேர்ல்டு இருக்கான், அவங்களுக்குன்னே ஒரு உலகமா. அது என்ன உலகம்னு எனக்கு தெரியல. அது என்ன உலகம்? அது வந்து என்னன்னா, இப்போ மார்னிங் எந்திரிச்சு ஃபுல்லாவே இப்போ வீட்ல இருக்கோம், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போறோம், வெளியே இந்த மாதிரி ரஷ்ஷஸ் அப்படிதான் இருக்கும், நார்மல் வேர்ல்டா இருக்கும். இப்போ எனக்கு நான் வீட்ல தனியா இருக்கேன், இல்ல எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்ல எனக்கு ஹாப்பியா இருக்கும்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்குன்னு தனியா ஒரு வேர்ல்டு இருக்கு. கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தேன்னா, என் வீட்டு முன்னாடி ஒரு டோர் இருக்கும், பெரிய இரும்பு டோர் இருக்கும். ஓபன் பண்ணி உள்ள போனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைக் டாய்ஸ்னா டாய்ஸோட வேர்ல்டு இருக்கும். அதுல இருந்து ஒரு லிஃப்ட் இருக்கும், அதுல ஏறி போனா அடுத்த ஒரு வேர்ல்டு இருக்கும். அதுல இருந்து அந்த கதவு தாண்டி போனா ட்ரெஸ்ஸுக்குன்னு தனி வேர்ல்டு இருக்கும், சாப்பாடுக்குன்னு தனி வேர்ல்டு இருக்கும். ஸோ எனக்கு இப்போ எனக்கு சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா, எனக்கு பிடிச்சது சாப்பிடணும், கடைக்கெல்லாம் போக வேணாம். ஸோ நான் வீட்டை விட்டு வெளியில இறங்கிட்டேன்னா ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன், அப்படியே போயிட்டே இருக்கேன். ஓகே, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே போயிட்டே இருந்தா ஓகே, சாப்பாடுக்கான வேர்ல்டு வந்துருச்சு. ஸோ அங்கே உட்காந்தா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். பார்த்து ஓகே இது எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே இது சாப்பிடலாம், ஓகே சாப்பிடுவேன். அப்புறம் திடீர்னு வெளியே போகணும்னு தோணும், என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு பார்ப்பேன். ட்ரெஸ் வேர்ல்டுக்கு வருவேன், அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இப்போ ஹேண்ட்பேக் வேணும், ஸோ அப்படியே ஹேண்ட்பேக்கோட வேர்ல்டுக்கு போயிடுவேன். ஸோ அங்கேருந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒரு பேக் எடுத்து போட்டுப்பேன். ஸோ அதே மாதிரி இயரிங்ஸு, ரிங்கு, பேங்கிள் எல்லாத்துக்கும் அந்தந்த வேர்ல்டுக்கு போயிடுவேன். போய் எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துப்பேன். ஓகே, அப்புறம் நான் வெளியே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வெளியே போயிட்டு வந்துடுவேன். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் அந்த வேர்ல்டுக்கு திருப்பி போகாது, அவ்வளவுதான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நீ சொல்லுங்க, ரொம்ப சீரியஸா சொல்றீங்க. மத்தவங்களாம் கைத்தட்டி சிரிச்சான், பட் நீங்க ரொம்ப சீரியஸா தான் அதை வந்து சொல்றீங்க. நீங்க அந்த உலகத்துல வாழ்றீங்களா? ஏன் அப்படி ஒரு வேர்ல்டுல உங்களுக்கு அப்சஷன்? பிடிச்சிருக்கு. உங்க வேர்ல்ட பத்தி பேசினால எமோஷனல் ஆகிறீங்களே. சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிதான் இருக்கேன். நைட்டு தூங்கும்போது கண்ணை மூடி நான் அதை நினைச்சிட்டு அப்படியே தான் தூங்குவேன். அதுதான் என்னோட வேர்ல்டு. அங்க வந்து எனக்கு நெகட்டிவா எதுவுமே இல்லை, வேணான்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. அது அப்படியே டெய்லி நைட் எனக்கு அது அப்படியே பழக்கமாயி அது எனக்கு அதை விட முடியல. எனக்கு அது பிடிச்சிருக்கு, அது எனக்கு விட பிடிக்கல. இன்னொன்னு, என்னோட உலகத்துக்குள்ள நான் போகும்போது இவங்களை கூட நான் யோசிக்க மாட்டேன், நான் மட்டும்தான் அங்க இருப்பேன், எனக்கு நான் மட்டும்தான் அங்க. ஸோ எனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். ஸோ நான் அதுல ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்.